இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னது இது? யாரோ கத்தியால குத்துன மாதிரி இப்படி வலிக்குது. என் உடம்புல இருந்து உயிர் போற மாதிரி ஒரு வலியை உணர முடியுது. எனக்குள்ள என்ன நடக்குது? எதனால இந்த மாற்றம்? ஒன்னும் புரியலையே. வாட்டம் அதிகமாகி இப்ப அடங்கிருச்சு பாத்தியா? உன் கண்ணு முன்னாடியே ஆசை காதலன் செத்து போறத பாக்குறியா? 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி பார்த்திபன் சாவுக்கு முக்கிய காரணமும் மூல காரணமும் நீதான். இனி இந்த பார்த்திபனால் ஒன்றும் செய்ய இயலாது. இந்த வேடனை புரிந்து கொண்டாயா? அந்த வீரத்துக்கு பேர் போன பார்த்திபனையே எதிர்பார்க்காத நேரத்துல அழிச்சிட்டான். சம்யுக்தா பலவீனமாயிட்டா. பார்த்திபனின் வீரம் இறந்து போனாலும் அந்த சம்யுக்தாவின் விவேகம் என்ன செய்ய போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆட்டம் ஆரம்பித்து விட்டது. நான் வளர்த்த வீரன் சூழ்ச்சியால் திரும்பவும் இறந்து விட்டான். அந்த சூழ்ச்சியை அழிக்க இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கிற என்னோட மாணவனை நான் சீக்கிரமா காப்பாத்தி ஆகணும். வாருங்கள். இல்லம்மா, அங்கே யாரும் வரலம்மா. கடையில் தேங்காய் வாங்க வந்தாங்க சார். அப்படி யாரும் வரவே இல்லை சார். சரிங்க ஐயா. தாத்தா, நம்ம மறுபடியும் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க. வாமா. ஏன் இன்னாடி இது காட்டுக்குள்ள இவர் பாட்டுன்னு போயினே இருக்கிறாரு? இந்த ஆள் சரியில்லை. நம்மளாண்ட போய் சொல்லி நம்மள எங்கேயோ கூட்டிட்டு போறான்னு தோணுது. ஆமா தாமரை, எனக்கும் அந்த ஆள் மேல சந்தேகமா தான் இருக்கு. ஆனா இருட்டுல இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டானே, இப்ப என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பத்மநாபன் பெரியப்பாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றேன். மாதிரி வீட்டுல இருக்கிற யாருக்கும் சொல்ல வேணாம்னு சொல்லுமா. ஆமா, அதுக்குள்ள அவங்கள மீட்டு கொண்டு வந்துடலாம். சரி.
சொல்லுமா ஜான்சி. பெரியப்பா, வளர்மதி அத்தையும் தாமரையும் 2 பேரையும் யாரோ ஒரு சாமியார் வந்து காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதா இங்க ஒருத்தர் சொன்னாரு. சாமியார் கூட்டிட்டு போனாரா? என்னம்மா சொல்ற? ஆமா பெரியப்பா, நானும் தாத்தாவும் அவங்க 2 பேரும் எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் வீட்டுல இருக்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோங்க. சரி சரி, நானும் கூட வரவா? இல்ல டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மஃப்டியில் வந்திருக்காங்கல்ல, நான் வேணா அவங்கள அனுப்பி வைக்கவா? வேணாம் பெரியப்பா, நீங்க எல்லாருமே ராணிக்கு பாதுகாப்பா இருங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க போலீஸ்காரங்க கிட்ட நீங்க டச்ல இருங்க. நீங்க சந்தேகப்படுற மாதிரி யாராவது வராங்களான்னு பாத்துக்கோங்க. நாங்க அதுக்குள்ள வந்துடுறோம். சரிம்மா ஜான்சி, நான் உங்களை பாத்துக்கிறேன். நீ எப்படியாவது அவங்க 2 பேரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருமா? பெரியப்பா, நீங்க டென்ஷன் ஆகாம பதட்டப்படாம சிச்சுவேஷனை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க. சரி சரிம்மா. தாமரை, இவ்வளவு தூரம் பேசியும் அந்த ஆள் முகத்தை காட்டாம சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. எனக்கு என்னமோ தப்பா படுது தாமரை. சாமி, உங்களுக்கு மதிச்சு இவ்வளவு தூரம் பேசினுக்குறான். திரும்பி மூஞ்ச கூட காட்டாம நீங்க பாட்டு சிச்சினே இருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல நீங்க திரும்புங்க. திரும்புங்க சாமி. என்ன தாமரை இது? தெரியலையே. இப்ப எதுக்கு இப்படி சிரிச்சுட்டு இருக்கீங்க? திரும்புங்கன்னு சொல்றோம்ல. என்னடி இது? வேணா, நான் திரும்பாம இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது. நான் திரும்பின அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் இந்த இடத்துலயே இருக்க மாட்டீங்க. தாத்தா, இது அவங்க சத்தம் தானே? எந்த பக்கம் இருந்து கத்துறாங்கன்னு தெரியலையே. ஆமாமா அம்மா, அவங்க கத்துறத பார்த்தா அவங்க ஏதோ ஆபத்துல இருக்காங்க போல இருக்குமா. ஆமா தாத்தா, வாங்க நம்ம உடனே போய் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நீ அழிச்சிட்டா அந்த ராணியையும் சித்தார்த்தையும் யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. என்னதான் நீ தவத்துல இருந்தாலும் நான் சொல்றதெல்லாம் உன் காதுல விழுகும்ல. அவங்கள காப்பாத்தணும்னு நீ இந்த தவத்தை களைச்சு என்ன அழிக்கணும்னு நினைச்சாலும் தவத்தை பாதியிலேயே நிறுத்தின சாபம் உன்னை அப்படியே அழிச்சிரும். ஒண்ணு, நீ என்னோட நெருப்பு வளையத்திலேயே அழிவ, இல்லைன்னா உன் கோபத்திலேயே நீ அழிவ. எப்படியோ உன்னோட அழிவுங்கிறது நிச்சயம் பொம்மி.